நம்ம விநாயகருக்காக சாண்டில் கொண்டு வந்தாச்சு. அந்த காலுக்கு கொஞ்சம் போதும், நான் கொஞ்சம் நிறைய வைக்க மாட்டேன். ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்டு பண்ணிக்கிட்டு இன்னும் எப்படி குட்டி பண்ணிட்டுருவோம். குட்டி பண்ணிவிட்டு நல்லா உருட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் குட்டி இப்படி பண்ணி குட்டி பாதம் ரெடி. இந்த சைடு ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. 2 குட்டி பாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கால் வச்சுருந்தேன். அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் வெட்டிக்கோங்க. காலுக்கு நெகம் இருக்கணும்ல, நெகம். இந்த நெகத்தை அப்படியே இங்கே பாருங்கள், தெரியுதா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒன்று பண்ணிவிட்டேன், இன்னொன்று பண்ண போகிறேன். இந்த சாண்டில் அப்படியே ஒட்டிச்சு சைடில், இந்த சைடு அது தெரியுதுல, ஒட்டிக்கிச்சு. எல்லா கையும் ஒட்டிக்கிச்சு. வெயிட் பண்ணுங்க, கீழே வச்சு தான் வெட்ட தெரியும். இது 2 ஸ்க்ரைப், இந்த மாதிரி 2 ஸ்க்ரைப் போட்டோம்னா அவ்வளோதான். ஓகே, நம்மளோட விநாயகர் எங்கே வச்சுருந்தேன்? ஐயோ, தும்பிக்கை கீழே வந்துருச்சு. தும்பிக்கை மட்டும் ரெடி பண்ணிட்டேன். நான் வரேன். சரி, இந்த விநாயகர் இருக்குல்ல, நம்ம விநாயகருக்கு கால் வைக்க போகணும். அழகாக என் கையில் இருக்காரு. இந்த விநாயகர் பாதம் இதை ஒட்டிக்கலாம். அச்சோ, இது ஒழுங்காக வரல. நல்லா பச்சையும் ஒழுங்காக ஒட்டிட்டு இந்த காலை வச்சிடலாம். கொஞ்சம் ஒட்டி இந்த சைடு அதான். அச்சோ, விநாயகர் கீழே இருந்துட்டாரு. இங்கே ஒட்ட மாட்டேங்குது. இங்கே ஒட்டிட்டு நான் காட்டுறேன். ஒரு பாதம் ஒட்டியிருக்கேன்னா இதே மாதிரி இன்னொரு பாதம் இருக்கும். இன்னொரு பாதத்தை விட்டால் அவ்வளோதான். விநாயகர் ரெடி ஆகிட்டார். அப்படி உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு ப்ளூ கலர் எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கம்மியாகவே எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே நான் விநாயகரை தூக்கிட்டு வந்துடுறேன். அவருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. இது பண்ணுங்க, வச்சுட்டு இவரை தூக்கிட்டு குட்டி கொஞ்சமாக தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இவருக்கு கண்ணு வைக்க போகிறேன். என்கிட்ட பிளாக் இல்லை, அதனால நான் வந்து இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். நல்லா தெரியுது. இங்கே கண்ணுங்க 2 கண்ணு வச்சுருக்கேன்னா. அப்புறமா விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. அந்த காலை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். விநாயகர் ரெடி. எங்கடா தட்டை காணும்? என்ன கலரில் பண்ணலாம்? இந்த கலரில் நம்ம சாண்டில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டோமா? ரோல் பண்ணிட்டு அப்புறமா நசுக்கி கசுக்கிற மாதிரி ஒரு தட்டை ரெடி பண்ணேன். கையில் மேஜிக்கு ரெடி பண்ணி தட்டி ஒரு தட்டு ரெடி பண்ணுங்க. ஒரு தட்டு ரீல் தட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காது ஏன்னு பார்க்குறீங்களா? ரெடி பண்ணுங்க. கொழுக்கட்டை இல்லை, இந்த தட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் தந்துட்டுருக்கேன். பக்கத்தில் ரீல் தட்டு மாதிரி தெரியுதா? இங்கே தான் நம்மளுக்கு இந்த சாருக்கு பிடிச்ச, இந்த விநாயகர் சாருக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வைக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிறதே கம்மியான எல்லோ கலர் தான், அதனால கம்மியான இதை பண்ணுறோம். கம்மியான ஸ்வீட்ஸ் பேர் மறந்து போச்சு. அது பேர் என்னன்னு எனக்கு பேர் இல்லை. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன பேருன்னு. அந்த தட்டை எடுத்து ஒரு ரவுண்டாக ஒட்டி இங்கே ஒரு கார்னர் இங்கே பண்ணி ஒட்டிட்டு கிளவி வச்சு எனக்கு அந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குங்கள, அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியான பொருட்கள் செய்வேன். எனக்கு ஒழுங்காக வராது. நான் எல்லோரும் சொல்லுவோம், நீ தான் எல்லாமே கேவலமாக பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்